பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இன்றைய இந்திய பேரரசும் அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிற கட்டத்தில் இதை சிதைக்க வேண்டும் என்பதற்காக உருத்தெரியாமல் அழித்திடலாம் என்ற எண்ணத்தில், உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கிவிடலாம் என்ற எண்ணத்தில் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள், பாகிஸ்தான் அரசினுடைய ஆதரவோடு, பாகிஸ்தான் உளவாளிகளுடைய ஆதரவோடு, பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் ஆதரவோடு இங்கே தீவிரவாதிகள் நம்முடைய சொர்க்க பூமியாக கருதுகிற காஷ்மீர் மாநிலத்திற்குள்ளே நுழைந்து அதை சிதைக்கிற முடிவோடு 26 இந்திய பெண்களின் பொட்டை குங்குமத்தை பாகிஸ்தான் ராணுவம் அளித்தது. நேரடியாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் தீவிரவாதிகள் என்று சொல்லுவதை விட பாகிஸ்தான் ராணுவம் மறைமுகமாக தீவிரவாதிகளை உருவாக்கி அளித்தது. அதை பழி தீர்ப்பதற்காக எப்படி 16ஆம் நாள் காரியம் செய்வோமோ அதை போல நம்முடைய மாநில தலைவர் நேற்றைய தினம் ஒசூரிலே இந்த கருத்தைத்தான் சொன்னார். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் 16ஆம் நாள் காரியம்தான் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லுவார்கள். அப்படி 16ஆம் நாள் காரியத்தை செய்வதைப் போல எண்ணி 16 நாள் கழித்து எந்த தீவிரவாதிகளை யார் அனுப்பினார்களோ, எந்த தீவிரவாதிகளை எந்த இடத்தில் உருவாக்கினார்களோ, எந்த தீவிரவாதிகள் பன்னெடுங்காலமாக ஏன் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே இருக்கக்கூடிய இரட்டை கோபுரத்தை கூட தாக்குவதற்கு அவர்கள் அடித்தளவிட்டார்கள் அல்லவா? நம்முடைய மும்பையிலே நடைபெற்ற கலவரம், அதை போல எத்தனையோ கலவரங்களை உருவாக்கிய அத்தனை தீவிரவாதிகள் முகாமையும் 26 செகண்டிலே அழித்து வலித்த மாபெரும் வரலாற்றை நம்முடைய இந்திய ராணுவம் செய்து காட்டியது. அதுதான் கடந்த 22ஆம் தேதி உலகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி யார் என்று காட்டினார். அது மட்டுமல்ல, இந்திய தேசத்தின் ராணுவம் எத்தகைய ராணுவம் என்பதை உலகம் பார்த்து வியந்து போய் நிற்கிறது. 3 நாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தூங்காமல் விழித்து எத்தனையோ வேலைகளை பார்த்து கடைசியிலே இங்கே பாகிஸ்தான் கெஞ்சிய காரணத்தால், பாகிஸ்தான் ராணுவம் அஞ்சிய காரணத்தால் போர் நிறுத்தம் ஏற்பட்ட போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் போரை நிறுத்தினேன் என்று அவர் முந்திக் கொண்டு சொல்லுகிற நிலையை ஏற்படுத்துகிற அளவிற்கு ஒரு பயத்தை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்திய பெருமை இந்திய ராணுவத்திற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் கிடைத்தது. இன்றைக்கு இப்பொழுது உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுக்கு போய் இந்திய தூதுவர்களை நாடாளுமன்றத்தில் யாரெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து எள்ளி நகையாடினார்களோ அவர்களே போய் நம்முடைய பெருமையை பேசிவிட்டு வாருங்கள் என்று அனுப்புகிற சூழ்நிலையிலே காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் தலைமையிலே ஒரு அடி, திமுக வெளியே போ, உள்ளே விடமாட்டோம், மோடியை வெளியேறு என்று சொன்ன திமுகவுடைய உறுப்பினர் கனிமொழி தலைமையிலே இன்னொரு தூதுக்குழு ரஷ்யா போகிறது. இப்படி யார் நம்மை பார்த்து கேள்வி வீசினார்களோ அவர்களே இன்றைக்கு இந்தியாவின் பெருமையை, இந்திய பேரரசின் பெருமையை, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய முடிவை உலகத்திற்கு போய் சொல்லுவதற்கு தூதுவர்களாக அனுப்புகிற ஆற்றல், அந்த தைரியம், அந்த மனப்பான்மை, அந்த பொறுமை, அந்த பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் கிடைத்திருக்கிறது. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரையும் உலக நாடுகளிலே அது ரஷ்ய அதிபர் புதினாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷ் பிரதம அமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேரையும் இந்தியாவில், அதுவும் நம்முடைய பாரத தேசத்தில் நாமே உருவாக்கிய ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி ஒரு போல்ட் நெட்டு கூட வெளியில இருந்து வாங்கப்பட்ட போல்ட் நெட் அல்ல, இந்த ஆபரேஷன் சிந்தூர் முழுக்க நம்மால் உருவாக்கப்பட்ட, நாம் படைத்த ஆயுதங்களால் இன்றைக்கு நடத்தி காட்டி, ஐயோ இப்படிப்பட்டதா என்று சொல்ல அளவிற்கு 16 புதிய விமான
தாக்குகிற விமானங்களை இந்தியாவிற்கு இப்பொழுது மற்ற நாடுகள் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வலிமையை காட்டியிருக்கிறோம். இந்த வலிமையை காட்டிய இந்திய ராணுவத்திற்கு நாம் அதிலே 5 ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்கு நம்முடைய இரங்கலை சொல்லுகிற அதே நேரத்தில் இந்த தேசத்தின் மண்ணிலே அவருடைய குருவி கலந்திருக்கிறது. ஒவ்வொருடைய நம்முடைய ரத்தத்திலே ஓடுகிற இந்த ரத்தத்திலே துடிப்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு துடிப்பும் அந்த ராணுவர்களுக்காக நாம் துடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்கும் எங்கள் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிக்கு பின்னால் இந்த நாடு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இன்றைக்கு நாடெங்கும் இன்றைக்கு இது போன்ற பேரணிகள் நடைபெறுகிறது. அந்த வகையிலே இங்கே சேலம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஆத்தூரில் நடைபெறுகிற இந்த பேரணி வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறீர்கள். சண்முகநாதன் அவர்கள் தலைமையில் நம்முடைய அண்ணாதுரை அவர்கள் முன்னிலையிலே இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னோடிகள் நம்முடைய இந்து அமைப்புகளாக இருக்கக்கூடிய நம்முடைய சேவா சங்கம் இந்த தேசத்தின் அடித்தளத்தை உருவாக்கியவர்கள், இந்த தேசப்பற்றி உருவாக்கியவர்கள், இந்த பாரத மாதா சின்னத்தை உருவாக்கியவர்கள் நம்முடைய RSS சங்கத்தை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் இல்லை என்றால் இந்த தேசம் இல்லை. அதைதான் இன்றைக்கு நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்தின் அடிப்படையை இன்றைக்கு தகர்க்க எவர் நினைத்தாலும் சரி நாங்கள் ஒன்றுபடுவோம், வீர் கொண்டு எழுவோம், அவர்களை வீழ்த்துவோம் என்று ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கிறோம். இது தொடரும். எங்காவது தீவிரவாதம் உடைத்தாலோ அல்லது பாகிஸ்தான் மீண்டும் வாழாற்றினாலோ வாளை ஒட்ட நறுக்குவோம் என்ற அறைகோவலை விடுக்கிற பேரணியாக இந்த பேரணி அமையட்டும் என்று சொல்லி ஒரு அத்தனை பேரும் இதே உணர்வோடு தொடர்ந்து இருந்து 2047 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுகிற அதே வழிகாட்டுதலோடு இந்த தேசத்தை நாம் காப்பாற்றிட வேண்டும் என்ற உறுதியை இன்னைக்கு ஏற்போம் என்று சொல்லி பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே 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 பாரத் மாதா கி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஒற்றுமையை காட்டுவோம், ஒற்றுமையை காட்டுவோம், தேசத்தின் ஒற்றுமையை காட்டுவோம், ஒற்றுமை காட்டுவோம், ஒற்றுமை காட்டுவோம், தேசத்தின் ஒற்றுமையை காட்டுவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, 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 பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நன்றி.